ஆட்டியை போல தன் ஆட்டை தன் பலிக்கு ஒப்பு கொடுக்கிறது போல இயேசு தன்னை ஒப்பு கொடுத்தார். இயேசு இந்த பூமியில வாழும் போது ஒரு சாதாரண மனிதனாக மட்டுமல்ல, அவர் தேவனுடைய குமாரன். அவர் அற்புத அதிசயங்களை செய்தார், பிசாசுகளை துரத்தினார், வியாதிகளை சுகமாக்கினார். அப்படிப்பட்ட இயேசுவை கட்டி கொண்டு போகும் போது அவரால் மறைந்து போக முடியாதா? இல்ல அவருக்கு ஒரு வல்லமை காண்பிக்க முடியாதா? கிடையாது. தன்னை ஒரு ஆட்டை போல ஒரு மனிதனாக தன்னை ஒப்பு கொடுத்தார். ஏன் தெரியுமா? மனுஷனுக்காக இந்த பூமியில பிறந்திருக்க எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையில பாவம் இருக்கிறது. அந்த பாவம் இருக்கிறதுனால தான் ஒரு மனிதனுக்கு மரணம் வருகிறது. அந்த மரணம் எதை காண்பிக்கிறது தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம். ஒரு நாள் மனிதன் மரிக்கிறான். அதற்கு எடுத்துக்காட்டு அவன் பாவத்தில் பிறந்தவன். ஆனா இயேசு கிறிஸ்துவோ ஒரு பாவம் செய்யாதவர், ஒரு அக்கிரமம் செய்யாதவர், ஒரு கண்ணில் வைத்து பிறந்தவர், தேவனுடைய ஒரே பேரான குமாரன், ஒரு பாவம் அறியாதவர். கல்வாரி சிலுவையிலே ஒரு ஆட்டை அடிக்க வண்ணமாக அவர் அடித்தார்கள். ஆட்டை பலி கொடுக்கிறது போல சிலுவையில் அவர் ஒப்பு கொடுத்தார்கள். ஆபிரகாம் ஈசாக்கை தன் கொல்கதா மலையிலே, அந்த மோரியா மலையிலே பலி கொடுத்தது போல வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை கொல்கதா மலையிலே ஒப்பு கொடுத்தார். அவர் ஒருவர் தான் சர்வ லோகத்துடைய பாவங்களை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி. தேவ ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்து ஒருவர்தான். அவர் மரித்தார், உயிர்த்தெழுந்தார், இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். இன்றைக்கு யூடியூப்ல நீங்க போட்டு பாருங்க, இயேசு கிறிஸ்துடைய மரணத்தையும் இயேசு கிறிஸ்துடைய கல்லறையை போட்டு பாருங்க. இன்றைக்கும் எருசலேம் நாட்டிலே இயேசுடைய கல்லறை திறந்தே இருக்கிறது, திறந்தே இருக்கிறது. ஏன் தெரியுமா? இன்றைக்கு இயேசு கிறிஸ்து ஜீவனோடு இருக்கிறார். எல்லாருடைய கல்லறை நீங்க போட்டு பாருங்க யூடியூப்ல, அது மூடியே இருக்கிறது. ஆனா இயேசு கிறிஸ்து கல்லறையோ திறந்து இருக்கிறது. ஏன் தெரியுமா? அங்கே இயேசு இல்லை. இன்றைக்கு இந்த வார்த்தை மூலம் அவங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து ஜீவனோடு இருக்கிறார். இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே வழியும் நானே சத்தியமும் நானும் ஜீவனமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதா வரான் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். இன்னைக்கு நம்ம பாவத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டும் என்றால் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது வானத்தின் கீழெங்கும் மனுஷனுக்குள்ளாக இயேசுவின் நாமம் அல்லாமல் வேற நாமம் கொடுக்கப்படவில்லை. நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டால் பாவ மன்னிப்பு கிடைக்கும். இயேசுவை ஏற்றுக்கொண்டால் நமக்கு சமாதானம் கிடைக்கும். இயேசுவை ஏற்றுக்கொண்டால் நாம் மரித்தாலும் இயேசு கிறிஸ்து நமக்கு நித்திய ஜீவனை கொடுப்பார். ஏன்னா இயேசுவை ஏற்றுக்கொண்டாதான் அந்த நித்திய ஜீவனுக்குள்ளாக நாம் பிரவேசிக்க முடியும். ஆகையால் தான் இயேசு சொன்னார், வருத்தப்பட்டு பார சுமக்கங்களே நீங்க எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உனக்கு இளைப்பாத தருகின்றேன். இந்த இயேசுவை நீ பாவத்தில் மனம் திரும்பி நீ உள்ளத்திலே ஆண்டவராக இரட்சகராக